மாநகராட்சி மேயர்களை கவுன்சிலர்கள் மூலம் மறைமுகமாக தேர்வு செய்யும் முறையை தமிழக அரசு கொண்டு வந்தது ஏன் என்பது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் புதிய விளக்கம் தந்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கண்ண பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதில்களை பார்க்கலாம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் திடீர்னு ஒரு சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியில மேயர் அப்படிங்கிறவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் கவுன்சிலர் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு முறை மாற்றப்பட்டிருக்கு. திரும்ப இந்த மாற்றத்துக்கான அவசியம் என்ன வந்தது? இது நிர்வாக ரீதியான மாற்றம். ஏற்கனவே 2006 திமுக ஆட்சி களத்தில் இருக்கிற போது அதே நடைமுறையை பின்பற்றினார்கள். அதே 2006 திமுக அந்த நடைமுறையை பின்பற்றுவதற்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பொதுச் செயலாளர் தற்போதைய முதலமைச்சர் அப்போது சொன்ன வாசகம், கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வராமல் இந்த உள்ளாட்சி பணியிடங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை அமல்படுத்தாமல் இதுபோன்ற விஷயங்கள் செய்வது சரியில்லை, நியாயமல்ல என்று குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கான தேவை இல்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். அன்றைய சூழலில் அவருடைய மகனுக்காக ஒரு அரசியல் திருத்தம், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக வர வேண்டும் என்பதற்காக ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர் கவுன்சிலராக முடிவு எடுத்தாங்களா? இல்ல, எப்படிங்க கவுன்சிலராக முடிவு எடுத்தாங்க? அன்றே திமுக கவுன்சிலர்கள் அதிக லெவலில் வெற்றி பெறணும். ஏற்கனவே மா சுப்பிரமணியம் ஏற்கனவே கவுன்சிலர் இருந்து வெற்றி பெற்று மேயர் ஆயிருக்கிறார். அங்க செஞ்சிருக்காங்க. அதே திமுக இங்க வென்றிருக்கு. பலதரப்பட்ட வாய்ப்புகள் அவர்கள் அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருத்தத்தை கொண்டு வந்தார். இல்ல, மேயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் உட்கார்ந்தார். அவர் கவுன்சிலர் ஆகி தேர்ந்தெடுக்கப்படல. அப்படி இல்ல. தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, கட்சி தாவல் தடை இல்லாமல் இப்படி செய்வது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும், இது ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு கட்சி தாவலுக்கான தடை அங்க இல்ல. கவுன்சிலர்கள் எங்கனாலும் கட்சி மாறலாம், யாரும் கேட்க முடியாத நிலைமை இருக்குது. அப்ப அதே நிலைமை வச்சுட்டு இப்ப அதே அங்க ஒரு கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எழுப்பிய கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இல்ல, இதைத்தானே அண்டை மாநிலங்கள் எல்லாமே பின்பற்றுகிறார்கள். எல்லா மாநிலமும் பின்பற்றிட்டு இருக்காங்க. நாம் எழுப்பிய ஆட்சேபத்துக்கு பதில் தேட வேண்டாமான்னு கேட்கிறேன். இது வேற யாரோ ஆட்சேபம் எழுப்பினாங்க, அவங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லலாம். நான் சொல்வது அதிமுக நிலைப்பாடாக இருந்த விஷயம். இல்ல, சூழலுக்கு சூழல் மாறுபட்டு கொண்டுதான் இருக்கும்.